Hello friends, welcome again to the NEET revision series. So இன்னைக்கு as a continuation we will look at connective tissue. Okay, epithelial tissue பார்த்தோம் and now we'll continue with connective tissue. Connective tissue அப்படின்னா இப்படி புரிஞ்சுக்கோங்க, செல்ஸ் இருக்கும் சரியா, in a matrix அதுக்குள்ளே கொஞ்சம் ஃபைபர்ஸ் இருக்கும் சரியா, இதுதான் connective tissues. Cells within a matrix and fibers will hold that thing. This is connective tissue. சரியா, நம்ம connective tissue பார்த்தோம் அப்படின்னா we have these different types. சரியா, நமக்கு கனெக்டிவ் டிஷ்யூ அப்படின்னா 3 விதமாக கிளாஸிஃபை பண்ணிக்கலாம். ஒன் இஸ் லூஸ் கனெக்டிவ் டிஷ்யூ, டென்ஸ் கனெக்டிவ் டிஷ்யூ அண்ட் ஸ்பெஷலைஸ்டு கனெக்டிவ் டிஷ்யூ. இப்படி மூணு குரூப்பாக பிரிச்சுக்கலாம். சரியா, ஸோ படிக்கிறதுக்கு இட் வில் பி ஈஸி. அண்ட் லூஸ் கனெக்டிவ் டிஷ்யூ பேரை வச்சு சும்மா ஜஸ்ட் புரிஞ்சுக்கோங்க. இந்த ஃபைபர்ஸ் நான் சொன்னால செல்ஸ் வந்து ஒரு மேட்ரிக்ஸில் ஃபைபர்ஸ்னால் ஹோல்ட் பண்ணப்பட்டிருக்கும். சரியா, இங்கே லூஸாக இருக்கும். டென்ஸ் கனெக்டிவ் டிஷ்யூனா அங்கே அந்த ஃபைபர்ஸ் வந்து கொஞ்சம் டென்ஸாக இருக்கும், அவ்வளோதான் வித்தியாசம். சரியா, ஓகே. ஸோ லூஸ் கனெக்டிவ் டிஷ்யூ மறுபடியும் அரியோலார் டிஷ்யூ, அடிப்போஸ் டிஷ்யூ அப்படின்ட்டு ரெண்டாக பிரிச்சுக்கலாம். சரியா, டென்ஸ் கனெக்டிவ் டிஷ்யூ டென்ஸ் இர்ரெகுலர் அப்படி பிரிச்சுக்கலாம். ஸ்பெஷலைஸ்டு கனெக்டிவ் டிஷ்யூ வந்து நமக்கு போன், கார்டிலேஜ், blood and lymph அதை பற்றி படிப்போம். சரியா, ஓகே. ஃபஸ்ட்டு நம்ம வந்து லூஸ் கனெக்டிவ் டிஷ்யூ அதை பற்றி பார்ப்போம். லூஸ் கனெக்டிவ் டிஷ்யூ மறுபடியும் சொன்ன மாதிரி இப்போ அதில் நமக்கு வந்து அரியோலார் டிஷ்யூ அப்படிங்கிற ஒரு கிளாஸாக நம்ம அது பிரிக்கிறோம். சரியா, சரி. அரியோலார் டிஷ்யூ அப்படின்னா நம்ம எபித்தீலியம் படித்தோம்ல, ஸ்கின்ல என்ன எபித்தீலியம் படித்தீங்க? stratified keratinized epithelium. சரியா, ஓகே. அந்த ஸ்கின்னுக்கு கீழே, சரியா, ஸ்கின்னுக்கு கீழே நமக்கு வந்து இந்த அரியோலார் கனெக்டிவ் டிஷ்யூ இருக்கும். சரியா, ஸ்கின்னுக்கு அடியில். ஸோ இந்த கனெக்டிவ் டிஷ்யூவில் செல்ஸ் இருக்கும், ஃபைபர்ஸ் இருக்கும். சரியா, ஒரு என்ன மேட்ரிக்ஸ். ஸோ என்ன செல்ஸ் இருக்கும் தட் we have to know, அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகே. மோஸ்ட் காமன் அபாண்டன்ட் இல்லைனா இம்பார்ட்டன்ட் செல் இங்கே என்ன அப்படின்னா ஃபைப்ரோபிளாஸ்ட். சரியா, லூஸ் கனெக்டிவ் டிஷ்யூ அரியோலார் டிஷ்யூவில் நமக்கு ஃபைப்ரோபிளாஸ்ட். ஓகே. அண்ட் ஆல்மோஸ்ட் கனெக்டிவ் டிஷ்யூ அப்படின்னா ஃபைப்ரோபிளாஸ்ட் தான் அங்கே ஹீரோ. ஓகே. ஸோ ஃபைப்ரோபிளாஸ்ட் இருக்கும், மேக்ரோஃபேஜ் அப்படிங்கிற செல் இருக்கும், மாஸ்ட் செல் அப்படிங்கிற செல் இருக்கும். ஓகே, யூ கேன் see it over here. சரி, ஃபைப்ரோபிளாஸ்டோடைய ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா, ஃபைப்ரோபிளாஸ்ட் தான் அங்கே இருக்கிற ஃபைபர், நான் சொன்னால கொலாஜன் அண்ட் எலாஸ்டின் அப்படிங்கிற ஃபைபர்ஸை செக்ரேட் பண்ணுறது இந்த ஃபைப்ரோபிளாஸ்ட். சரியா, ஸோ கனெக்டிவ் டிஷ்யூ அப்படின்னாலே ஃபைப்ரோபிளாஸ்ட். ஓகே, ஸோ ஃபைப்ரோபிளாஸ்ட், ஸோ கொலாஜன் அண்ட் எலாஸ்டின், ஸோ இட் இஸ் ஃப்ரம் ஃபைப்ரோபிளாஸ்ட். மேக்ரோஃபேஜோட ஃபங்க்ஷன் என்ன? இட் இஸ் த டிஃபென்ஸ் ஆஃப் த பாடி. சரியா, நமக்கு ஒரு பாக்டீரியாவோ ஒரு ஃபாரின் பாடி நம்ம பாடிக்குள்ளே என்டர் ஆச்சு அப்படின்னா இந்த மேக்ரோஃபேஜ் வந்து அதை ஆப்சனைஸ் பண்ணும், ஃபேகோசைட்டோஸ் பண்ணும். சரியா, அப்படின்னா அதை முழுங்கிக்கும், அதை ஃபங்க்ஷன் பண்ண விடாது. ஸோ இட் இஸ் கிவிங் இம்யூனிட்டி, ப்ரொடெக்ஷன். சரியா, ஸோ மேக்ரோஃபேஜ் அந்த கனெக்டிவ் டிஷ்யூவில் இருக்கும். அண்ட் ஒன் அதர் செல் இஸ் மாஸ்ட் செல். சரியா, மாஸ்ட் செல் இந்த அரியோலார் டிஷ்யூஸில் நம்ம பார்க்க முடியும், கனெக்டிவ் டிஷ்யூவில். சரியா, ஸோ இந்த மாஸ்ட் செல்லுடைய ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா, இதுக்குள்ளே நிறைய கிரானியூல்ஸ் இருக்கும். அந்த கிரானியூல்ஸ் வில் செக்ரேட் ஹிஸ்டமைன், சரியா, ஹெப்பாரின், செரட்டோனின், இந்த மாதிரி சைட்டோகைன்ஸ், இன்னும் நிறைய இருக்குது. ஓகே, நிறைய திங்ஸ் செக்ரேட். இப்போ சைட்டோகைன்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, additionally cytokines will attract macrophages. Cytokines நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது.
மேக்ரோஃபேஜ் இம்யூனிட்டியை இம்யூன் ரெஸ்பான்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறது. ஸோ அந்த மாதிரி சைட்டோகைன்ஸ் ஸோ மாஸ்ட் செல்ஸ்லேருந்து வரும். சரியா? ஹிஸ்டமைன் அப்படிங்கிற ஒரு சப்ஸ்டன்ஸ் will be secreted from this mast cell. மாஸ்ட் செல்லோட இந்த கிரானியூலில் இருக்கும். ஓகே, அது ரிலீஸ் ஆச்சு அப்படின்னா ஹிஸ்டமைன் வரும். ஹிஸ்டமைனோட ஃபங்க்ஷன் இஸ் லைக் இட் காஸ் அலர்ஜி. நமக்கு அலர்ஜி வருது இல்லை, ஃபுட் பாய்சனோ சம்திங், ஏதாவது ஃபுட் ஏதாவது எடுக்கும்போது அலர்ஜி ரியாக்ஷன் வருது, இட் இஸ் பிகாஸ் ஆஃப் ஹிஸ்டமைன். ஓகே, ஸோ ஹிஸ்டமைன். ஹெப்பாரின் வந்து இட் ஆக்ட்ஸ் லைக் எ ஆன்டிகோயாகுலண்ட். சரியா? ரத்தம் வந்து ஆன்டிகோயாகுலண்ட் கிளாட் பிரேக் பண்ணுற மாதிரி. சரியா? உறையாத பிளட் வந்து கிளாட் ஆகாமல் ப்ரிவெண்ட் பண்ணுறது. ஸோ ஹெப்பாரின். செரட்டோனின். ஓகே, செரட்டோனின் it acts as a neurotransmitter. It increases the mood. A lot of functions are there. And serotonin ஒரு controversial topic. Serotonin no mast cell secrete. Okay, so these are the important things you have to know in the areolar tissue. சரி, அடுத்தது adipose tissue. Okay, adipose tissue. Adipose tissue அப்படின்னா it is something related to fat. சரி, adipose tissue அப்படின்னா ஃபேட்ஸ் இருக்கிற டிஷ்யூ. அடிப்போசைட் அப்படின்னா ஃபேட் செல். ஒரு ஃபேட் செல்லை அடிப்போசைட் அப்படின்னு சொல்லுவோம். குரூப் ஆஃப் அடிப்போசைட்டை அடிப்போஸ் டிஷ்யூ அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ டிஃப்ரென்ஸ் புரிஞ்சிருக்கோம். ஸோ அடிப்போஸ் டிஷ்யூ அப்படின்னா மறுபடியும் குரூப் அந்த சேம் மேட்ரிக்ஸில் ஃபைப்ரோபிளாஸ்ட், மேக்ரோஃபேஜ் அண்ட் இங்கே அடிப்போஸ் டிஷ்யூ, அடிப்போசைட்ஸ் வந்து இருக்கும். ஓகே, புரிஞ்சிச்சா? ஓகே, அண்ட் இதை வந்து நம்ம எங்கே பார்க்க முடியும் அப்படின்னா ஸ்கின்னில் நம்ம பார்க்க முடியும். சரியா? பெல்லி ஃபேட் சொல்கிறோம்ல, ஸோ அங்கே வந்து இட் இஸ் அடிப்போஸ் டிஷ்யூ. சரியா? ஸ்கின்னுக்கு அடியில் இந்த அடிப்போஸ் டிஷ்யூ, அடிப்போஸ் கனெக்டிவ் டிஷ்யூ இருக்கிறதுனால we are having that belly fat. ஓகே, ஸோ கிட்னியில் பார்க்க முடியும். போனுக்குள்ளே வந்து நம்ம இந்த அடிப்போஸ் டிஷ்யூவாக பார்க்கலாம். சரியா? ஓகே, இதோடைய ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா இட் கேன் சிந்தசைஸ், ஸ்டோர் அண்ட் மெட்டபாலைஸ் ஃபேட்ஸ். சரியா? ஃபேட்டை ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கு, ஃபேட்டை சிந்தசைஸ் பண்ணுது, ஃபேட்டை மெட்டபாலைஸ் பண்ணுது. இதுதான் இந்த அடிப்போஸ் டிஷ்யூவோடைய ஃபங்க்ஷன். ஓகே, ஸோ the important functions are reservoir. ஓகே, reservoir, ஷாக் அப்சார்பர். ஷாக் அப்சார்பர் அப்படின்னா இப்போ ஃபேட் இருக்குது, ஃபேட் வந்து ஒரு ரெசர்வாயர். ஓகே, நம்ம எனர்ஜி ரெசர்வாயர். சப்போஸ் சடனாக ஃபுட் நியூட்ரியன்ஸ் லேக் ஆகுது அப்படின்னா திஸ் ஃபேட்டை வந்து பிரேக் டவுன் பண்ணி நம்ம பாடி எனர்ஜி எடுத்துக்கும். ஸோ ரெசர்வாயர். ஷாக் அப்சார்பர் அப்படின்னா இட் ஆக்ட்ஸ், திஸ் ஃபேட் ஆக்ட்ஸ் அஸ் அ பேட். சரி, ஐயை சுற்றி நமக்கு ஃபேட் இருக்கும். ஓகே, இட் ஆக்ட்ஸ் அஸ் அ பேட், அஸ் அ குஷன், அஸ் அ shock absorber for that organ. Okay, and the third function வந்து insulation. Heat loss ஆகாம, பாடி வந்து ஹீட் லாஸ் ஆகாம can act as an insulator. சரி, அதுதான் லூஸ் கனெக்டிவ் டிஷ்யூ. அவ்வளவும் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும். ஓகே, and the second classification or type is dense connective tissue. சரியா? ஓகே, அகெயின் இங்கேயும் என்ன தான் இருக்கும், ஃபைப்ரோபிளாஸ்ட் அண்ட் ஃபைபர்ஸ். ஓகே, ஃபைப்ரோபிளாஸ்ட் செல் அண்ட் த ஃபைபர்ஸ் அரவுண்ட் இட் வில் கிவ் திஸ் டென்ஸ் கனெக்டிவ் டிஷ்யூ. டென்ஸ் கனெக்டிவ் டிஷ்யூவை நம்ம மறுபடியும் ரெண்டு டைப்பாக பிரிச்சுக்கலாம், டென்ஸ் ரெகுலர் அண்ட் டென்ஸ் இர்ரெகுலர். ஓகே, ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் இஃப் திஸ் இஸ் அன் அடிப்போஸ் சைட். ஓகே, இது வந்து அடிப்போஸ் சைட்னு வச்சுக்கோங்க. அகைன் ஜஸ்ட் ட்ராயிங் அ செல் here. அடிப்போஸ் சைட்டில் வந்து சுற்றி we will have fiber. It is surrounded by fibers. ஓகே, அடுத்த அடிப்போஸ் சைட் வந்து will be like சரி, இங்கே ஒரு அடிப்போஸ் சைட் இருக்கும். இங்கே நவ் இப்போ இந்த ஃபைபர் எப்படி இருக்கும், ரெகுலராக இருக்கும். ஓகே, ஸோ will give a regular appearance. இது வந்து dense regular and in irregular இந்த ஃபைபர்ஸ் வந்து irregular-ஆக இருக்கும். ஓகே, இந்த அடிப்போஸ் டிஷ்யூ இருக்குது அப்படின்னா ஃபைபர் வந்து ரெகுலராக
இருக்காது. இட் வில் பி irregular. ஸோ எங்கே நம்ம இதை பார்க்கலாம் அப்படிங்கிறது தான் இம்பார்ட்டன்ட். டென்ஸ் ரெகுலர் இந்த மாதிரி dense connective tissue is seen in tendons. Okay, tendons என்ன அப்படின்னா muscle. Okay, we'll just rub this. Yeah, see, நமக்கு muscle இருக்கும். Okay, and muscle உடைய this is a muscle, and this muscle will be attached to a bone. Okay, this muscle will be attached to a bone with the help of this tendon. Okay, tendon அப்படினா என்ன அப்படினா that is the muscles attachment to the bone. Okay, and in the tendons are these part. This is called tendon. Or in the tendons on the muscle oda ends la nama paakalam. Okay, this place. Okay, so in the tendons are dense regular connective tissue. And one other idu enna appadina, suppose if we have a bone, okay, this bone will be attached to the nearby bone. Okay, with the help of ligament. So yeah, so ligament na enadhu, it is a supportive attachment that is seen in the bones. Okay, so dense regular connective tissue, tendons and ligaments are the dense regular connective tissue paakalam. Okay, dense irregular, it is this connective tissue that is seen under the skin. சரி, அது புரிஞ்சிச்சுல, it will be, the fibers will look irregular. அவ்வளோதான். ஓகே, இவ்வளோவும் நீங்கள் தெரிஞ்சுருந்தீங்கன்னா போதும். And the next one is specialized connective tissue. Okay, this is somewhat a bit tricky thing which you have to understand. Specialized connective tissue. Okay, so specialized connective tissue la first one is cartilage. சரியா, cartilage அப்படிங்கிற ஒரு structure. இந்த cartilage will be thicker than the dense connective tissue. சரியா, loose connective tissue லூஸாக இருக்கும், dense connective tissue loose connective tissue விட கொஞ்சம் திக்காக இருக்கும், and cartilage dense connective tissue விட கொஞ்சம் திக்காக இருக்கும். Okay, yeah, so cartilage. So இந்த cartilage பற்றி பார்த்தோம் அப்படின்னா, again it will be a connective tissue, right? So இங்கே வந்து ஒரு மேட்ரிக்ஸ் இருக்கும். Okay, you can see the matrix. அந்த மேட்ரிக்ஸ் நடுவில் you will have a fluid filled ஒரு ஸ்பேஸ். இதை வந்து லாக்யூனே அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, லாக்யூனே அப்படின்னு சொல்லுவோம். அந்த லாக்யூனேக்கு உள்ள நமக்கு செல் இருக்கும். ஓகே, and this cell is not fibroblast. சரியா, it is kind of that, but in the cell we have given a different name called chondrocyte. Okay, chondrocyte. Okay, chondro அப்படின்னா cartilage, cyte அப்படின்னா cell, chondrocyte அப்படின்னா cartilage forming cell. Okay, yeah, so embryo in a fetus form ஆகும்போது almost all the bones in the fetus are this cartilage. Okay, first bones form ஆகாது, cartilage தான் form ஆகும். இந்த cartilage தான் ossify ஆகி போனா மாறும். சரியா, so in embryos we can see this cartilage, and நமக்கும் cartilage இருக்கு. ஓகே, ஸோ எங்கெங்கே நம்ம cartilage பார்க்க முடியும் அப்படின்னா, நம்மளுடைய நேசல் செப்டம். சரியா, ரெண்டு நோஸ்க்கும் நடுவில் இருக்கிற செப்டம், நம்மளுடைய epiglottis. ஓகே, that is a fold which guards the respiratory pathway. சரியா, நம்ம ட்ரக்கியா மேலே இருக்கும் epiglottis, அது நம்ம ரெஸ்பிரேட்டரியில் அதை பற்றி படிப்போம். epiglottis, நம்மளுடைய நோஸுடைய டிப்பில் we will have this cartilage. நம்மளோட ears,
இயர்ஸை நீங்கள் வந்து ஃபோல்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஃபோல்ட் ஆகும், ஒரு ஹார்ட் ஸ்ட்ரக்சர் இருக்கும்ல, அதுதான் கார்டிலேஜ். அண்ட் பிட்வீன் த போன்ஸ், சரியா, ஒரு போனுக்கும் இன்னொரு போனுக்கும் நடுவில் இந்த ஜாயின்ஸில் we can see the cartilage. Okay, this is about cartilage. And cartilage ஓட function என்ன, it gives support. Okay, it gives support and flexibility. சரியா, it gives support and flexibility to the structure. Okay, yeah. And அடுத்த connective tissue, specialized connective tissue is bone. சரியா, bone. So cartilage மாதிரி தான் இதுவும் ஈஸி, பட் இதில் கொஞ்சம் அடிஷ்னலாக you have to learn. 70% போன்ஸ் வந்து இன்ஆர்கானிக் சப்ஸ்டன்ஸ்னால ஃபார்ம் ஆகிருக்கு. சரியா, அதனால போன்ஸ் ஆர் ஸ்ட்ராங்கர். சரியா, இப்போ ஹார்டர் போன்ஸ் வந்து கார்டிலேஜை விட ஹார்டான கனெக்டிவ் டிஷ்யூ. ஓகே, ஸோ 30% ஆர்கானிக் மேட்டர்ஸ்னால ஃபார்ம் ஆகிருக்கு, 70% இஸ் இன்ஆர்கானிக். அண்ட் certain salts are there like calcium phosphate, calcium carbonate, இந்த மாதிரி சால்ட்ஸ் இருக்குது. ஸோ தீஸ் சால்ட்ஸ், இந்த மாதிரி சால்ட்ஸ் எல்லாம் இருக்கிறதுனால தான் போன் வந்து பயங்கர ஹார்டராக இருக்குது. சரியா, அண்ட் ஆல்சோ தெர் இஸ் சம் ப்ரோட்டீன்ஸ், கொலாஜன் ஆல்சோ, இந்த மாதிரி ப்ரோட்டீன்ஸ்லாம் இருக்குது. ஓகே, யா, ஓகே, தட் இஸ் த யூஷுவல் திங் we will see in the connective tissue. ஓகே, ஸோ போன்ஸோடைய ஸ்ட்ரக்சர் பற்றி we will study. சரி, போன்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா we will have a column like structure. ஓகே, லாங்காக டியூப் மாதிரி. ஓகே, ஜஸ்ட் ஒரு டியூப் ஞாபகம் வச்சுக்கோங்க, போன்ஸ்குள்ளே ஒரு சின்ன டியூப், அதை வந்து ஹவர்ஷியன் கேனால் அப்படின்னு சொல்லுவோம். சரியா, ஹவர்ஷியன் கேனால் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு டியூப், ஒரு கேனால் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. எதுக்காக இந்த கெனால் அப்படின்னா, இதுக்குள்ளே நமக்கு ஆர்ட்ரி, அந்த போனுக்கு சப்ளை பண்ணுற ஆர்ட்ரி, த வெயின், த நர்வ் அண்ட் லிம்ஃப். சரியா, லிம்ஃபாட்டிக் வெசல்ஸ். ஸோ இது இவ்வளவும் அந்த ஹவர்ஷியன் கெனாலுக்குள்ளே நமக்கு இருக்கும். ஹவர்ஷியன் கெனால் அப்படின்னா என்னென்னு புரிஞ்சிச்சுல. ஸோ திஸ் திங் யூ கேன் see in the bone. சரியா, ஹவர்ஷியன் கெனால். ஓகே, ஸோ இன்னும் டீட்டெயிலில் நம்ம போனுடைய ஸ்ட்ரக்சரை பற்றி பார்க்க போகிறோம். சரியா, ஓகே, ஸோ இங்கே யூ கேன் see the image over here. சரியா, ஸோ இந்த ஹவர்ஷியன் கெனால் நம்ம வந்து போன்ஸில் பார்க்குறோம். அண்ட் இப்போது நம்ம போனை கட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா we will see an image like this. சரியா, சரி, இதில் என்ன பார்க்க முடியுது, you can see a lamella. ஓகே, இந்த மேட்ரிக்ஸில் ஒரு லேயர்ஸ் கைண்ட் ஆஃப் அப்பியரன்ஸ் இருக்கும். சரியா, இந்த லேயர்ஸ் மேட்ரிக்ஸ் வந்து லேயர்ஸ் அரேஞ்ச் ஆகிருக்கும். திஸ் லேயர் இஸ் கால்ட் lamella. ஓகே, சரி, இந்த லேமெல்லைக்கு நடுவில் we will have a lacunae. சரியா, lacunae அப்படிங்கிற ஸ்ட்ரக்சர் இருக்கும். லாக்குனே அப்படின்னா அகெயின் நம்ம கான்ட்ரோசைட்ஸ் படிக்கும், இந்த கார்டிலேஜ் படிக்கும்போது பார்த்தோமா, ஃப்ளூயிட் ஃபில்ட் ஸ்பேஸ், சேம் அதே மாதிரி ஒரு ஸ்பேஸ். ஓகே, இங்கே மேட்ரிக்ஸ் வந்து இப்படி லேமெல்லேவாக அரேஞ்ச் ஆகிருக்கும், அவ்வளோ. ஓகே, யா, ஸோ இந்த லேமெல்லைக்கு நடுவில் we will have lacunae. அந்த லாக்குனேவுடைய நடுவில் பிட்வீன் தட் டூ லேமெல்லர் ஏரியா நமக்கு வந்து லாக்குனே இருக்கும். அந்த லாக்குனேயோட நடுவில் we will have a bone forming cell. சரியா, அதோடைய பேர் ஆஸ்டியோசைட். சைட் அப்படின்னா செல், ஆஸ்டியோனா போன். ஸோ நமக்கு ஆஸ்டியோசைட்ஸ் வந்து அங்கே இருக்கும். சரியா, ஓகே, அண்ட் இந்த போன் செல்ஸ், இந்த போன், ஒரு போனுக்கு நடுவில் we will have these appearance. ஓகே, it will give a cavity, ஒரு ஸ்பேஸ், ஃப்ரீ ஸ்பேஸை வந்து அங்கே கொடுக்கும். அதை நம்ம போன் மேரோ அப்படின்னு சொல்லுவோம். சரியா, போன் மேரோ அப்படின்னு சொல்லுவோம். ஸோ போன் மேரோவோட ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா, டு ப்ரொடியூஸ் blood cell. It is the site for the production of red blood cells. Blood cells, okay, red blood cells, WBC and platelets எல்லாமே. ஸோ இட் இஸ் த சைட் ஃபார் த ப்ரொடக்ஷன் ஆஃப் பிளட் செல்ஸ், போன் மேரோ. சரியா, நம்ம போன் பார்த்துருக்கோம் இல்லைமா. சி
bone உடைய this central area. Okay, the central area we will have bone marrow. சரியா, இங்கே தான் நமக்கு bone marrow இருக்கும். Okay, so that is about the general idea of bone. சரியா, Haversian canal, lamellae, lacunae, osteocyte. இது ஓகே. அண்ட் இந்த போன்ஸை பார்த்தோம் அப்படின்னா போன்ஸில் ரெண்டு விதமான என்ன சொல்கிறது அரேஞ்ச்மெண்ட்ஸ் இருக்கும். ஓகே, ஸோ அதை நம்ம வந்து காம்பேக்ட் போன், ஸ்பாஞ்சி போன் அப்படின்ட்டு ரெண்டாக பிரிச்சுக்கலாம். ஓகே, காம்பேக்ட் போன் அண்ட் ஸ்பாஞ்சி போன் அப்படின்ட்டு ரெண்டாக பிரிச்சுக்கலாம். ஸோ காம்பேக்ட் போனில் we will have Haversian canal. ஓகே, Haversian canal இருக்கும். Haversian canalனா என்னதுமா, லாங்கிடியூட்னல் இல்லைன்னா ஒரு கெனால். ஓகே, அந்த கெனாலில் என்ன இருக்கும், நமக்கு ஆர்ட்ரி, வெயின், நர்வ், லிம்ப் இதெல்லாம் ரன் ஆகிட்டு இருக்கும். சரியா, ஸோ அந்த கெனால் காம்பேக்ட் போனில் நம்ம பார்க்க முடியும். சரியா, ஓகே. அந்த ஒரு கெனாலுக்கும் இன்னொரு கெனாலுக்கும், ரெண்டு ஹவர்ஷியன் கெனாலுக்கும் நடுவில் இருக்கிற கனெக்ஷன். ஓகே, டூ காலம்ஸை கனெக்ட் பண்ணுற டியூப்ஸ். ஓகே, யூ கேன் ஜஸ்ட் இமேஜின் லைக் this. See, this is Haversian canal and this Haversian canal is connected to the next one. Yeah, by a structure called Volkmann canal. Okay, the Volkmann canal அப்படினு சொல்லுவோம். This is Haversian canal. Okay, yeah, and again in the compact bone la மற்ற structures like இதை சுற்றி we will have the lamellae, lacunae and osteocytes. சரியா, நம்ம அங்கே போனில் காமனாக பார்த்தா அதே சேம் திங்ஸ் எல்லாம் இங்கே இருக்கும். அண்ட் இப்போது இந்த காம்பேக்ட் போனுடைய நடுவில் நமக்கு ஃபேட் செல்ஸ் இருக்கும், ஃபேட்ஸ் இருக்கும். ஓகே, ஃபேட் இருக்கும். ஸோ இந்த போன் மேரோவை நம்ம எல்லோ போன் மேரோ அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, எல்லோ போன் மேரோ. ஸோ காம்பேக்ட் போனில் எல்லோ போன் மேரோ இருக்கும், தட் இஸ் ஃபேட். ஓகே, ஜஸ்ட் அந்த ஐடியா மட்டும் வச்சுக்கோங்க, ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகாது. ஓகே, அண்ட் த நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஸ்பாஞ்சி போன். சரியா, ஸ்பாஞ்சி போனில் நமக்கு ட்ரபாக்குலே இருக்கும். சரியா, அந்த மேலே நம்ம வந்து ஹவர்ஷியன் கெனால் பார்த்தோம்ல. ஓகே, அதில் ஜஸ்ட் ட்ரா தட் ஃபார் யூ. ஸோ இது வந்து ஓகே, இட் இஸ் அ போன். சரியா, ஓகே. இங்கே இந்த ஏரியா, ஓகே, இந்த ஏரியா தான் ஹவர்ஷியன் கெனால்ஸ் அண்ட் நம்ம பார்த்த அந்த ஸ்ட்ரக்சர்ஸ், வோல்க்மேன் கெனால் அண்ட் எல்லோ போன் மேரோ நம்ம பார்த்தோம். சரியா, அண்ட் அது இந்த ஏரியாவில் நம்ம பார்க்கும்போது இந்த ஹவர்ஷியன் கெனால்ஸ் வந்து ஒரு இர்ரெகுலர் போனி பிளேட்ஸாக மாறும். சரியா, இர்ரெகுலர் போனி பிளேட்ஸாக நமக்கு இட் வில் சேஞ்ச். இதை வந்து ட்ரபாக்குலே அப்படின்னு சொல்லுவோம். சரியா, ட்ரபாக்குலே அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் திஸ் ட்ரபாக்குலே அகெயின் நம்ம ஹவர்ஷியன் கெனாலை சுற்றி பார்த்தோம்ல, லைக் லாமெல்லே, அதுக்கு நடுவில் லாக்யூனே, அதுக்கு நடுவில் ஆஸ்டியோசைட்ஸ் பார்த்தோம். அதே மாதிரி we will have those cells, lamellae, lacunae and osteocytes வந்து இங்கே நம்ம பார்ப்போம். பட் the structure here is trabecular. சரியா, அங்கே Haversian canal, இங்கே trabecular. And the bone marrow present over here is red bone marrow. சரியா, red bone marrow, not yellow. This is red bone marrow. And this red bone marrow is a site for blood production, blood cell production. சரியா, RBC, WBC, platelets. சரியா, இதெல்லாமே இந்த ரெட் போன் மேரோவில் தான் ஃபார்ம் ஆகும். அண்ட் திஸ் பிளேஸ், சரியா, இதை வந்து எபிஃபைசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த சாஃப்ட் போன் இருக்கிற ஏரியாவை டுவர்ட்ஸ் த எண்ட் ஆஃப் த போன். சரியா, இது எபிஃபைசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் இங்கே தான் blood cells are getting formed.
சரியா? So in the area of the bone is also known as cancellous bone, சரியா? Spongy bone or cancellous bone. சரி, the function of this part of the this part is a function of this connective tissue bone என்ன அப்படின்னா it gives support, சரியா? It gives support to organ. For example, ribs வந்து bone தானே, it is giving support to the chest, right? And it is giving protection to the lungs, right? It is giving protection to the lungs. It is giving attachments for muscles. நம்ம பாடியில் இருக்கிற மசில்ஸ்க்கெல்லாம் attachment ஏரியாவா ஒர்க் பண்ணுது. And it also is a good place for storage. Okay, these are the function of bones. சரி, நம்ம cartilage பார்த்தோம், bones பார்த்தோம், சரியா? Specialized connective tissue. And இந்த bone சுத்தி, okay, the bone உடைய covering, the covering of this of the bone is called okay, bone சுத்தி இருக்கிற கவரிங்க periosteum அப்படின்னு சொல்லுவோம், சரியா? periosteum. அதே மாதிரி cartilage சுற்றி இருக்கிறத perichondrium அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ தீஸ் டூ இம்பார்ட்டன்ட் திங்ஸ். இந்த டேர்ம்ஸ் வந்துச்சுன்னா கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. periosteum இஸ் ஜஸ்ட் த கவரிங் ஆஃப் த போன், சரியா? ஓகே, திஸ் இஸ் அபவுட் போன். ஸோ நம்ம வந்து ஸ்பெஷலைஸ்டு கனெக்டிவ் டிஷ்யூ படிச்சுட்டு இருக்கோம். cartilage பார்த்தோம், போன்ஸ் பார்த்தோம், சரியா? இது ரெண்டுமே சாலிடான திங். And now we have a specialized connective tissue that is liquid, okay? That is fluid. Okay, enna appadina blood and lymph. Okay, this is about blood and lymph. Sorry, blood na enaduma? Blood la we will have plasma and blood cells, சரியா? plasma இருக்கும். So if this is blood வந்து ஒரு டெஸ்ட் டியூப்ல எடுத்தீங்க அப்படின்னா 55% ஃப்ளூயிட் தான் இருக்கும், தண்ணி தான் இருக்கும், சரியா? தண்ணி மாதிரி. ஸோ இதை பிளாஸ்மா அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, பிளாஸ்மா அப்படின்னு சொல்லுவோம். நம்ம பிளட் சாப்டரில் படிக்கும்போது இன்னும் டீட்டெயில்டாக இதை பற்றி படிப்போம். அண்ட் 44% நமக்கு வந்து செல்ஸ் இருக்கும், தட் இஸ் பிளட் செல்ஸ், சரியா? என்னென்ன செல்ஸ்? ஆர்பிசி, டபிள்யூபிசி அண்ட் பிளேட்லெட்ஸ், சரியா? ஓகே, அண்ட் ஆர்பிசி எப்படி இருக்கும்? இட் இஸ் circular, it is biconcave and it is disc shaped cell, சரியா? இதுக்கு நியூக்ளியஸ் இருக்காது. இம்பார்ட்டன்டான பாயிண்ட் இஸ் RBC is not having nucleus. ஓகே, WBC ஒரு பர்டிகுலர் ஷேப் இருக்காது, இர்ரெகுலராக இருக்கும் அண்ட் சம்டைம்ஸ் ரவுண்டாகவும் இருக்கும். we have 5 different types of WBC, சரி? அது பிளட் சாப்டரில் படிப்போம். ஓகே, பிளேட்லெட்ஸ் இது மூணுமே போன் மேரோ, ரெட் போன் மேரோவில் ஃபார்ம் ஆகும். அண்ட் திஸ் பிளேட்லெட் இஸ் ஃபார்ம்டு ஃப்ரம் அ செல் கால்ட் மெகா கேரியோசைட். ஓகே, மெகா கேரியோசைட். ஓகே, மெகா கேரியோசைட் அப்படிங்கிற செல்லுலேருந்து தான் நமக்கு பிளேட்லெட்ஸ் வருது. ஓகே, இந்த செல் பெரிய செல், மெகா கேரியோசைட் பெரிய செல். this will break into fragments, அதுதான் பிளேட்லெட்ஸ். ஓகே, ஸோ இந்த பிளேட்லெட் எப்படி இருக்கும் அப்படின்னா மைன்யூட்டாக இருக்கும், ரவுண்ட், சம்டைம்ஸ் ரவுண்டாக இருக்கும், ஓவல் ஷேப்லேயும் இருக்கலாம், பைகான்வெக்ஸாக இருக்கும் அண்ட் ஃப்ராக்மெண்டடாக இருக்கும். ஓகே, ஸோ திஸ் இஸ் அபவுட் பிளட் செல்ஸ். அண்ட் லிம்ஃப் அப்படின்னா என்ன அப்படின்னா நமக்கு இருக்கிற WBCயில் 2 இம்பார்ட்டண்ட்டான செல்ஸ், சரியா? 5 டைப் ஆஃப் WBC சொன்னோம்ல, அதில் ஒரு செல் என்ன அப்படின்னா லிம்ஃபோசைட்ஸ். ஓகே, அந்த லிம்ஃபோசைட்ஸை நம்ம வந்து T லிம்ஃபோசைட், ஓகே, ஐ ரைட் ஹியர் LYM lymphocytes. Okay, lymphocytes, T cells and B cells. So yeah, அப்படி 2 டைப் ஆஃப் lymphocytes நமக்கு இருக்கு. ஓகே, அண்ட் இந்த 2 டைப் ஆஃப் லிம்ஃபோசைட்டும் வந்து நம்ம லிம்ஃபேட்டிக் சர்க்குலேஷனில் அதிகமாக
நம்ம இருக்கும். இந்த செல்ஸை தாண்டி நம்ம என்ன பார்ப்போம் அப்படின்னா செல்லுக்கு நடுவில் இருக்கிற ஃப்ளூயிட்ஸ், சரியா, செல்ஸ்க்கு நடுவில் இருக்கிற இன்டர்ஸ்டிஷியல் ஸ்பேஸில் இருக்கிற ஃப்ளூயிட்ஸ் எல்லாம் பிளட் சிஸ்டமில் எடுத்துகிட்டு போய் சேர்க்கிறது இந்த லிம்ஃபேட்டிக்ஸோடைய வேலை, சரியா. ஸோ லிம்ஃபேட்டிக்ஸ் அகெயின் இஸ் அ கனெக்டிவ் டிஷ்யூ, சரியா. இந்த ஓவர்வியூ, ஜஸ்ட் அபவுட் திஸ் ஓவர்வியூ உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா போதும். ஓகே, this is about connective tissues, and thanks for listening. We will meet again with a new video.